கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா மாற்றங்களும் நாம் விரும்புவதா சிறப்பாக இருக்காது. அதில் சிலது வேதனையை, துக்கத்தை, துன்பத்தை நமக்கு தரும். சில வேளை நம்ம வாழ்க்கை தலைகீழாக கூட மாறி இருக்கலாம். நாம் நம்பினவங்க நம்ம விட்டு போயிருக்கலாம். இவங்களால தான் நமக்கு பாதுகாப்புன்னு நாம் நினச்சவங்க நம்ம விட்டு போயிருக்கலாம். இதனால் வந்த மனவேதனைகள் அதிகமாக இருந்தாலும் மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் தேவன் மட்டும் நிலையானவர், மாறாதவர், உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஆம், இயேசு எப்போதும் நல்லவர், எப்போதும் அன்பானவர், எப்பொழுதும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மற்றவர்கள் தடுமாறும் போதும் மாறும் போதும் அவர் சதா காலமும் உண்மை உள்ளவராகவும் மாறாத அடைக்கலத்தை தருகிறவராகவும் இருக்கிறார். நம்மோட வாழ்க்கையில் வர மாற்றங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போகும்போது இயேசுவின் கரங்களில் நாம் இளைப்பாறுவோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதுபோலவே அவருடைய உண்மையான வார்த்தைகள் நம்மோட கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் நீடிக்கும். இயேசு கிறிஸ்து நேற்று நம்மோட வாழ்க்கையில் எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ அப்படியே இன்றும் நாளையும் எப்போதும் எங்கேயும் எல்லா இடங்களிலும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். மனிதர்களின் பாதுகாப்பை, மனிதர்களின் அன்பை, மனிதர்களின் நம்பிக்கையை பெறுவதை விட கர்த்தரின் அன்பை, அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை உண்மையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது என்றும் மாறாத தேவன் எப்போதும் நம்மோடு இருந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மோட இக்கட்டான நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் எப்போதும் மாறாதவர், என்றும் கைவிடாதவர், என்றைக்கும் பாதுகாப்பையும் உண்மையையும் வைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனிடம் நாம் உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எப்போதும் நமக்கு இறங்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போதும் நாம் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே கடந்த காலங்கள் ஆண்டவரே அநேக விதமான வேதனைகளும் கஷ்டங்களும் வந்தது உண்டு. ஆனாலும் என் தேவன் நம்முடைய கிருபையை வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்போ. எதிர்காலங்கள் எப்படியா இருக்குமோ என்று அங்கலாய்க்கிற எங்களோடு அப்போ நீர் இருந்து அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறப்பா. நாளை என்ன செய்வோம் என்று அங்கலாய்க்கிற அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொட்டு எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுங்க. முழுமையுமாய் தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.